இந்த மாதிரி மனமெல்லாம் இலகி போகக்கூடிய மாதம். இந்த மாதத்தை நம்ம வீணாக்கிறாம இந்த சூரா ஃபாத்திஹாவில் சொல்லப்பட்ட கருத்தை நாம் உள்வாங்கி, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த சூரா ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் மருந்துன்னாங்க. எல்லா நோய்க்கும் மருந்து. உடம்புல எங்கேயாவது வலிக்கு வேதனைன்னா வலிக்கிற இடத்துல வலது கையை வச்சு 7 தடவை இந்த சூரா ஃபாத்திஹா ஓதுனா நல்லா போயிடும். சஹாபாக்கிட்ட என் நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கையோடு இதை செய்வாங்க. பெரிய செல்வம் நம்ம கையில் இருக்குதுங்க. லட்சமாக செலவு பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அது மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த சூரா ஃபாத்திஹா மேலே இன்னும் நமக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் ஒரு பகுதிக்கு போனாங்க. புகாரி ஷரீஃபில் பதியப்பட்டிருக்குது. ஜமாத் போனாங்க. அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கல. அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது. விருந்தாளிகள் போய் கேட்டே வாங்கி சாப்பிட்லாம். அது யாசகம் கிடையாது. விருந்தாளிகள் கேட்டு கூட வாங்கி சாப்பிட்லாம். கேட்டும் விருந்து கொடுக்கல அந்த ஊர் மக்கள். அப்போ அந்த ஊர் தலைவருக்கு தேள் கொட்டி கஷ்டப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிறார். என்ன வைத்தியம் பார்த்தாலும் வலி கடுப்பு போகலை. அப்போது சஹாபாக்குடைய ஜமாத்துக்கு இந்த செய்தி வருது. இந்த மாதிரி இந்த ஊர் தலைவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார், உங்களில் யாராவது வந்து ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்களா? அப்போது அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கள் சஹாபாக்கள் ஒருத்தவங்க போனாங்க. போய் சூரா ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி தான் ஊதுனாங்க. நல்லா போயிடுச்சு. ஆனால் அவங்க உடனே ஓதி ஊதலையாம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் அப்படி ஓதி உங்களுக்கு நல்லா போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆடுகளில் ஒரு பங்கு தருவீங்களா? அவங்க ஆட்டு மந்தை பெரிய மந்தை வச்சுருந்தாங்க அந்த ஊர் மக்கள். அதில் ஒரு பங்கு தருவீங்களா? அப்போ தான் நான் ஓதி பார்ப்பேன்னா. அவங்க சொன்னாங்க, சரி எப்படியோ நல்லா போனால் சரி. ஓதி பார்த்தாங்க, நல்லா ஆயிடுச்சு. அவங்கள ஆடை கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்களா, இதை இப்படி வாங்குறது கூடுமான்னு தெரியலையே. குர்ஆனை ஓதி வாங்கி காசு வாங்குறது